ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி டியூஷன் சென்டர்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். உங்கள் எல்லாரையும் ஜேஇ ஃபிசிக்ஸ் கிளாஸ்க்கு இனிதே வரவேற்கிறேன். இது நம்ம பார்க்க போகிற 3வது வகுப்பு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 2 கிளாஸஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர். ஸோ இதை ஏன் பார்க்குறோம், எப்படி பார்க்கணும், இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட் என்ன, எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நேரடியாக வீடியோக்குள்ளே வாங்க, சரியா? ஸோ டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் அப்படின்றது மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ எப்படி மாறுது அப்படின்றத பார்க்குறது தான், சரியா? இப்போ உதாரணத்துக்கு அம்மா அடுப்பில் ஒரு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி வச்சுருக்காங்க. அதை ஸ்டவ்வில் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதோட டைம் கூட கூட என்னாகும், இந்த வாட்டருடைய டெம்பரேச்சர் கூடும், ரைட்டா? ஸோ தட் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அல்லது டிக்ரீஸ் ஆகக்கூடிய வேல்யூஸை தான் நம்ம டிஃப்ரென்ஷியல் கால்குலஸில் நம்ம பார்க்குறோம், சரிங்களா? உங்களுக்கு இதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போது ஒரு முயல் பண்ணை இருக்குதா வச்சுக்கோங்க, சரிங்களா? அங்கே n முயல்கள் இருக்குது, சரியா? ராபிட்ஸ், ஓகே. ஸோ எத்தனை முயல்கள் இருக்குது? n முயல்கள்னு வச்சுக்கோங்க. இதோடைய க்ரோத் ரேட் ஆறுன்னு வச்சுக்கோங்க. இதோட க்ரோத் ரேட் ஆறு, ரைட்டா? இப்போ முயல்கள் 1000 முயல்களை விட்டோம்னா அதில் ஆண் முயல்கள் இருக்கும், பெண் முயல்கள் இருக்கும். ஸோ அதோட எண்ணிக்கை கூடும் இல்லையா? அந்த க்ரோத் ரேட் ஆறுன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 0.01, சரியா? இப்போ உதாரணத்துக்கு அந்த அந்த முயல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன தேதி நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது 10/6/2024, சரியா? இன்றைக்கி டேட்டுக்கு மொத்தம் 1000 முயல்கள் இருக்குதா வச்சுக்கோம், 1000 ரேபிட்ஸ் இருக்குதா வச்சுக்கோம். அப்போ எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரோத் ஈக்குவல் டு 1000 இன்ட்டு ஆர். ஆரோட வேல்யூ எவ்வளவு? 0.01. அப்போ இதை மல்டிபிள் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? ஒரு 10 ரேபிட்ஸ் இன்றைக்கி டேட்டுக்கு கூடி இருக்குதா வச்சுக்கோங்க, சரியா? அப்போ நாளைக்கு 11ஆம் தேதி மறுபடியும் 10 ரேபிட் கூடுது, 12ஆம் தேதியும் 10 ரேபிட் கூடுது, 13ஆம் தேதியும் 10 ரேபிட் கூடுது. இப்படி டெய்லி 10 ரேபிட்டாக கூட்டிகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டிஃப்ரென்ஷியல் கால்குலஸுடைய தேவையே கிடையாது. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், இது சேஞ்ச் ஆகுது. பட் சேஞ்ச் ஆஃப் ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன ஆகுதுல, ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, ரைட்டா? ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன தேவையில்லை, நமக்கு டிஃப்ரென்ஷியல் கால்குலஸே தேவையில்லை. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ எந்த இடத்துல சார் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது n இருக்கும்போது அகைன் இந்த கணக்கு வரும். n 1000 இருக்குது. அப்போ க்ரோத் ரேட் n இன்ட்டு ஆர், 1000 இன்ட்டு 0.01. ஸோ 10 ரேபிட்ஸ் கொடுது, ரைட்டா? ஆனால் ஒரு மாதம் கழிச்சோ இல்லை 1.5 மாதம் கழிச்சோ ரேபிட்டோட மொத்த எண்ணிக்கை 2000 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ க்ரோத் எப்படி இருக்கும்? 2000 இன்ட்டு 0.01, தட் இஸ் ஈக்குவல் டு 20 ரேபிட்ஸ், சரிங்களா? அப்போ நல்லா ஏன் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த என்னோட வேல்யூ மாற மாற, சரிங்களா? அதாவது என்னோட வேல்யூ மாற மாற க்ரோத்தும் என்ன ஆகுது? மாறுது, ரைட்டா? ஸோ டெய்லி ஆகிற க்ரோத் என்ன பொறுத்து தான் இருக்குது, சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரியான ஒரு க்ரோத் ரேட்டை நம்மளால் எப்படி எழுத முடியும்னா, dn/dt இஸ் ஈக்குவல் டு r இன்ட்டு n, சரியா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? dn/dt, dn/dtனா என்ன பாருங்க, சேஞ்ச் இன் n வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதுதான் dn/dt, சரியா? ஒவ்வொரு டைம்லையும் எண்ணில் எவ்வளோ சேஞ்ச் ஏற்படுது, அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அதுதான் dn/dt, சரியா? இந்த சம பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, r இன்ட்டு n. r இன்ட்டு என்னன்னா நம்ம ஆல்ரெடி பாருங்களேன், 2 கால்குலேஷன் பாருங்கள், n இன்ட்டு ஆர், சரியா? இங்கேயும் n இன்ட்டு ஆர், சரியா? அப்புறம் நம்மளால் ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் நம்மளால் உருவாக்க முடியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இடங்களில் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸே கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இதில் எது டவுட் இருக்குங்களா? சரி ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே சார், நீங்கள் சொன்னதை வச்சு எனக்கு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிச்சு சார். பட் இதுக்கும் ஃபிசிக்ஸ்க்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா, பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறேன், s(t) அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன். இது டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ 3t + 5 அப்படின்னு வச்சுக்கலாம், ரைட்டா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, டீயோட வேல்யூ 2 செகண்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இதில் பாருங்கள், 3 × 2 + 5, அப்போ 6 + 5 11 மீட்டர்ஸ், சரியா? புரியல சார் அப்படின்னா, இப்போது ஒரு சைக்கிள் போகிற வேகத்தை போகிற தூரத்தை
எஸ்டி அப்படின்ற ஒரு ஈக்குவேஷனில் நம்ம குறிப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இதில் டீயோட வேல்யூ மாற 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 பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைக்கிள் எவ்வளோ டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணியிருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு டி 2 செகண்ட் போடும்போது இங்கே எவ்வளோ மீட்டர் போயிருக்கு? 11 மீட்டர். அப்போ 2 செகண்டில் எவ்வளோ மீட்டர் போயிருக்கு? 11 மீட்டர். இப்போ 5 செகண்ட் போட்டோம்னா இந்த இடத்துல 5 போட்டுப்பாங்க. 3 × 5 15, 15 + 5 20. அப்போ 5 செகண்ட்ஸில் எவ்வளோ போயிருக்கும்? 20 மீட்டர் போயிருக்கும். சரியா? ஸோ இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷன். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும். என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி கிடைக்கும். சரிங்களா? சாரி ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ்ட் சம்மில் நம்ம இது பண்ணோம்ல அதெல்லாம் இப்போ தான் வருது. சரிங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் வெலாசிட்டி கிடைக்கும். அதே மாதிரி ஆக்சலரேஷன் எப்போ கிடைக்கும் தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த வெலாசிட்டி ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைச்சிரும்? ஆக்சலரேஷன் கிடைச்சிரும். இது மட்டும் இல்லை, பவர் பார்க்குறோம் இல்லையா, பவர் எதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் கிடைக்கும்னா ஒர்க் டன்னை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன கிடைச்சிரும்? பவர் கிடைச்சிரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ மேக்ஸிமம் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஈக்குவேஷன்ஸும் முடிஞ்ச அளவுக்கு வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. சரியா? இப்போ நமக்கு தேவையான ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட நிறையவே ஃபார்முலா இருக்குது சொல்லப்போனால். சரி, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் நிறையவே ஃபார்முலா இருக்குது. பட் அதில் நமக்கு அதிகமாக தேவைப்படுறது மட்டும் பார்த்துக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வந்துடும்? 0 வந்துடும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 5 அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வந்துடும்? 0 வந்துடும். சரிங்களா? நாங்கள் என்ன போட்டிருக்கேன்னு தெரியுதா? dc/dx, தட் இஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் c வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னு அர்த்தம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன பார்த்துட்டீங்க? 0 வந்துடும் பார்த்தீங்க. சரியா? ரெண்டாவது ஈக்குவேஷன், கான்ஸ்டன்ட்டோடு சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதா வச்சுக்கோங்க. இங்கே என்ன வரும்னா c × du/dx, c × du/dx. சரியா? சார் புரியல அப்படின்னா பாருங்கள், 5xன்னு இருக்கு. அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 5 வெளியே எடுத்துட்டு dx/dx. புரியுதா உங்களுக்கு? dx/dx வந்து என்ன வந்துடும்? 1 வந்துடும். சரிங்களா? ஸோ இதுலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் 1. சரியா? எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணால் கண்டிப்பாக 1 தான் வரும். ரைட்? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ கான்ஸ்டன்ட் டேர்மோட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளியே எடுத்து அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. சரியா? அடுத்து மூணாவது ஃபார்முலா, ரொம்ப முக்கியமான ஃபார்முலா, y is equal to x to the power of n-னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா n × x to the power of n - 1. சரிங்களா? சார் இது கொஞ்சம் புரியல சார் அப்படின்னா நல்லா பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இது எக்ஸாம் பார்க்கலாம். இப்போ y is equal to x³ இருக்குதா வச்சுக்கோங்க. சரியா? அப்போ dy/dx என்ன வரும் அப்படின்னா இந்த பாருங்கள், இதுதான் n. ஸோ n இருக்கா? ஸோ இந்த ஃபார்முலா என்ன போட்டுருக்கோம்? n முன்னாடி வந்துருச்சு, இதுலேருந்து ஒன்று கழிச்சிடும். இப்போ 3x to the power of 3 - 1, தட் இஸ் 3x². இப்படி தான் வரும். சரிங்களா? இன்னொரு இது கூட பார்த்துக்கலாம். இப்போ y is equal to 1/h² இருக்குது வச்சுக்கோங்க. இது எப்படி சார் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுன்னா இந்த 1/h² மேலே கொண்டு வந்தால் என்ன வரும்? -2 வரும். ஸோ தட் dy/dx என்ன வரும்? நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த -2 முன்ன வந்துடும். x to the power of -2 - 1. அப்போ என்ன வரும்? நல்லா பாருங்கள், -2 x to the power of -3. இல்லைன்னா எப்படி எழுதலாம்? -2/x³ எழுதலாம். சரியா? இதை நான் சிம்பிளாக ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு y is equal to 1/h² இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இதை எப்படி ஈஸியாக டிஃபரன்ஷியேட் பண்ணான்னா நல்லா கவனிங்க, இந்த 2 இருக்கு இல்லையா, இந்த 2 வந்து மேலே மைனஸில் போட்டிங்களா, அதுக்கப்புறம் இதோட ஒன்று ஆட் பண்ணிக்கணும். சரியா? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுலேயே y is equal to 1/x5ன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், இந்த 5 என்ன பண்ணணும்? மேலே மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க, இங்கே ஒன்று ஆட் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓரளவு புரிஞ்சா? ரைட். அடுத்த ஃபார்முலாவுக்கு போயிடலாம். ஸோ இது 4th நினைக்கிறேன். y is equal to u + or - v. சரிங்களா? இப்போ 2 ஃபங்க்ஷன் இருக்குது, நடுவில் ப்ளஸ்ஸோ இல்லை மைனஸோ இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் ஸ்டூடெண்ட்ஸ். dy/dx is equal to இந்த ஃபங்க்ஷனை முதல்ல டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷனை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க. நடுவில் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கோங்க, மைனஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கோங்க. சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான், இதில் வந்து பெரிய குழப்பம் எதுவும் கிடையாது. ஸோ அடுத்து 5th ஒன்று, u is equal to u × v. மல்டிப்ளிகேஷனில் இருக்குன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா dy/dx equal to, இங்கே பாருங்கள், இதில் u வெளியே எடுத்துருங்க,
ஃபஸ்ட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அடுத்து நடுவில் ப்ளஸ் போடுங்க. வியை வெளியே எடுத்துகிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். சார் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார், ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருங்க சார் அப்படின்னா பார்த்துருவோம். ஒன்றும் பெரிய மேடெல்லாம் கிடையாது. சரியா, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ யூ இஸ் ஈக்குவல் டு என்ன பார்க்கலாம், x² sin xன்னு பார்த்துக்கலாம். சரியா, இது sin x நடத்தலையா, sin x நடத்தல இல்லையா இன்னும். ஸோ sin x வேணால் y is equal to 5x² வச்சுக்கலாம். அப்போ dy by dx என்ன வரும், 5 வெளியே எடுத்துட்டு h² டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 2 முன்னாடி வந்துடும், x to the power of 2 minus 1 வந்துடும். சரியா, அடுத்தது ப்ளஸ் x² வெளியே எடுத்துக்கோங்க. 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்துடும், 0 வந்துடும். சரியா, அப்போ 10x வரும். புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? சார் இது டேரெக்டாகவே பண்ணிக்கலாமே சார்னா, சும்மா உங்களுக்கு யூவி புரியுன்றதுக்காக சொல்கிறேன். மற்ற ஃபார்முலாஸ் பார்த்துட்டோம்னா இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். சரியா, சாரி ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தது y இஸ் ஈக்குவல் டு u பை வின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா, இப்போ நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே யூவி இருக்கு இல்லையா, அதில் யூவை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, இல்லை ஃபஸ்ட்டு வியை வெளியே எடுத்துகிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணின்றதும் பிரச்சனை கிடையாது. சரியா, ஆனால் இங்கே நீங்கள் ஆர்டரை மாற்ற முடியாது. யூ பை வின்னு இருந்துச்சுன்னா dy by dx என்ன வரும்னா, நல்லா கவனிங்க, கீழே v², மேலே vu dash uv dash. சரியா, தட் இட் மீன்ஸ் முதல்ல v இருக்குது பார்த்தீங்களா, இந்த v வந்து ஸ்கொயரில் போட்டுக்கோங்க. அந்த வியை தான் ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கணும். சரியா, எடுத்துகிட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், மைனஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் யூவை வெளியே எடுத்துகிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சரிங்களா, சொல்கிறது புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுக்கு வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டு ஃபார்முலா பார்த்துட்டு இதுக்கு வரலாம். ஏன்னா போன தடவை மாதிரி சம்மு செய்கிறதுக்கு இல்லாமல் வந்துடக்கூடாது இல்லையா. ஸோ மற்ற ஃபார்முலாஸ் பார்த்துட்டோம்னா இது ஈஸியாக இருக்கும். ரைட், போலாமா? பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த ஃபார்முலா y is equal to ax plus b to the power of n. இப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, இதுவும் ரொம்ப சிம்பிள் தான் ஸ்டூடெண்ட்ஸ். dy by dx is equal to n into ax plus b to the power of n minus 1. சரிங்களா, இது ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். y is equal to h² இல்லை இப்படி எழுதுங்கம்மா, அதே மாதிரி எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. y is equal to 2x plus 3 க்யூப்னு வச்சுக்கணும். சரிங்களா, முதல்ல என்ன பண்ணியிருக்காங்க, பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. சரியா, அடுத்தது தான் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல நான் பாதி எழுத முட்டேன் பாருங்கள். இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா டி ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. சரியா, அதாவது என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ், முதல்ல பவருக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரியா, அப்பளமா முதல்ல பவருக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். dy by dx ஈக்குவல் டு 3 into 2x plus 3 to the power of 3 minus 1. சரியா, அண்டு உள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 2 into 1 வந்துடும். 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வந்துடும். புரியுதா போல ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். சரியா, அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 6x 2x + 3 ஸ்கொயர் வந்துடும். ரைட், இவ்வளோ தான். சரிங்களா, ஸோ முதல்ல பவருக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். சரியா, ரைட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ட்ரிகனாமெட்ரியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஃபார்முலாஸ் பார்த்துக்கலாம். ஸோ sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x வரும், cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x வரும், tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் secant ஸ்கொயர் x வரும், cot x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் cosecant ஸ்கொயர் x வரும். எப்போதுமே டேனும் சீக்கனும் சேர்ந்துக்குவாங்க ஸ்டூடெண்ட்ஸ், காட்டும் கோசிக்கனும் சேர்ந்துக்குவாங்க. அதே மாதிரி காட் கோசிக்கன் வர இடத்துல மைனஸ் வரும், டேன் சீக்கன் வர இடத்துல ப்ளஸ் வரும். சரியா, அதுக்கப்புறம் சீக்கன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ் வரும், கொசிக்கண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசிக்கண்ட் எக்ஸ் காட் எக்ஸ் வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது ஃபுல்லாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ போதும் டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும். அப்புறம் மற்ற சம்ஸ் வரும்போது அங்கங்கே நம்ம பார்த்துக்கலாம். சரியா, ஏன்னா இதுதான் பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலாஸ். சரியா, அடுத்து 9th வந்து லாகிரதம் பாருங்க. லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ரொம்ப சிம்பிளுங்க, 1/x வரும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ், லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 1/x வரும். 10th வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா y is equal to e to the power of ax. எக்ஸ்பொனன்ஷியல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் a into e to the power of ax. சரியா, இது கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, உதாரணத்துக்கு y is equal to e to the power of minus 2x இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே a இருக்கிற இடத்துல என்ன இருக்கிற மாட்டா மைனஸ் 2 இருக்குது. அப்போ dy by dx equal to minus 2
e to the power of minus 2x. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதுங்களா? அவ்வளோதான். சரியா? பட் இதெல்லாம் விஷயம் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். முக்கியமாக நம்ம இந்த பசங்கிட்ட கேளுங்க, மேத்ஸ்லேயே உனக்கு பிடிக்காத சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது இருக்குது, இந்த ரூலை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த அவங்க சொல்கிறாங்கல்ல கஷ்டம் அப்படின்னு, அந்த கஷ்டம் உங்களுக்கு வராது. என்ன ரூல்னா ரொம்ப சிம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ். y is equal to f of g of x f of g of x. சரியா? இப்படி இருந்துச்சுன்னா dy by dx என்ன வரும்னா f dash of g of x into g dash of x. அதாவது ஃபங்க்ஷன் நல்லா கவனிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். முதல்ல வெளியில் என்ன இருக்குது? f இருக்குது ரைட்டா, உள்ளே என்ன இருக்குது? g இருக்குது ரைட்டா. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்? f தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உள்ளே இருக்கிற g வந்து அப்படியே இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஜியை வந்து தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கா? அதே மாதிரி தான் செய்கிறதுக்கு இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். y is equal to sin of cos x இப்படி இருந்தால் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இங்கே f வந்து என்னது? சைனு, g வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து என்னது? காஸ். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ dy by dx ரொம்ப சிம்பிள்ங்க. சைனை மட்டும் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? காசை சரி காஸ் ரைட்டா, காஸ் எக்ஸை அப்படியே உள்ளே எழுதிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? மைனஸ் சைன் எக்ஸ். புரியுதா புரியல ஸ்டூடெண்ட்ஸ்? சார் இன்னும் புரியல அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். y is equal to log of tan x. ரைட்டா? பாருங்கள் dy by dx. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? எஃப் இருக்கிற இடத்துல லாக் இருக்குது, அதுக்குள்ளே வந்து ஜி இருக்குது ரைட்டா. முதல்ல லாகை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ 1/tan x வரும் ரைட்டா. அதே மாதிரி tan x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? சீக்வன்ஸ் ஸ்கொயர் x. புரியுதா புரியுது ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இப்படி முதல்ல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், அடுத்து அதுக்குள்ளே இருக்கிறத செகண்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுக்கு பண்ணுறதுக்கு தான் என்னது? செயின் ரூல்னு சொல்லுவோம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ டிஃபரன்ஷியல் கால்குலஸுடைய கான்செப்டை புரிய வைக்கிறதுக்காக ஒரு 2 பேசிக்கான சம்ஸ் மட்டும் எடுத்துருக்கேன். கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? the radius of an air bubble is increasing. ஸோ ஒரு ஏர் பபிளோட ரேடியஸ் என்ன ஆகுது? இன்க்ரீஸிங். என்ன ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 1/2 சென்டிமீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 1/2 சென்டிமீட்டர் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? அவங்க என்ன கேட்குறாங்க? டிட்டர்மின் த ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இட்ஸ் இன் வால்யூம். சரிங்களா? இன் இட்ஸ் வால்யூம் ரைட்டா. வால்யூமில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டுருக்காங்க. எப்போ? ரேடியஸ் வந்து 1 சென்டிமீட்டராக இருக்கும்போது ரைட்டா. ஸோ இப்போ சம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கிவன் டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா முதல்ல ரேட் ஆஃப் இன்க்ரீஸிங் இன் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ dr by dt is equal to 1/2 சென்டிமீட்டர் பெர் செகண்ட். சரியா? இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், சார் dr by dxன்னு போடலாம், dr by dyன்னு போடலாம், நீங்கள் ஏன் சார் t போட்டிருக்கீங்க அப்படின்னா இதில் நல்ல கவனிங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்க? சென்டிமீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ எதை பொறுத்து மாறுது? டைமை பொறுத்து மாறுது. ஸோ நான் அதனால தான் இப்படி போட்டிருக்கேன். சரியா? என்ன கேட்டிருக்காங்க? வால்யூமில் சேஞ்ச் கேட்டிருக்காங்க. அப்போ dv by dt கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின். சரியா? எப்போ கேட்டிருக்காங்க? ரேடியஸ் 1 சென்டிமீட்டராக இருக்கும்போது, ரேடியஸ் 1 சென்டிமீட்டராக இருக்கும்போது அதோடைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? புரிதா புரியுது ஸ்டூடெண்ட்ஸ்? இது வந்து இது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான விஷயம்னா பாருங்கள். இப்போது ஒரு பபுள் இருக்குது. இந்த பபுளுடைய ரேடியஸ் வந்து தெரியும் உங்களுக்கு, ஒரு 2 சென்டிமீட்டருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே இன்க்ரீஸ் ஆகும்போது, ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ரேடியஸ் மட்டுமா இன்க்ரீஸ் ஆகும்? அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அதுதான் கொஸ்டினில் கேட்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரியா? போலாமா? கொஸ்டினை பாருங்கள். முதல்ல வால்யூம் ஃபார்முலா என்ன? இது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால 4/3/r3 இதுதான் அதோடைய ஃபார்முலா. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். சரிங்களா? என்னென்னா dv by dt is equal to 4/3 பை எல்லாமே என்ன தான்? கான்ஸ்டன்ட் தான். இப்போ 4/3 பையை எடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன வரும்? 3r² இன்ட்டு r² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன பண்ணணும்? மறுபடியும் முதல்ல என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம பவருக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஆரையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லையா? dr by dt. புரியுதா புரியுது ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ எவ்வளோ வரும்னா 4/3 பை. ஸோ இந்த 3யும் 3யும் சாரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆயிரும். அப்போ 4π இன்ட்டு r² இன்ட்டு dr by dt. சரியா? அப்போ அவங்க கொடுத்துருக்கிறத பாருங்களேன். r எவ்வளவு? 1 சென்டிமீட்டர். dr by dt என்னது? 1/2. அப்போ 4π
ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 1, இதோட வேல்யூ என்னது 1/2. சரியா? அப்போ அடிச்சு கொடுத்தாச்சுன்னா 2 பை சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட். ஒய் இது வந்து வால்யூம் இல்லையா? அதனால் வால்யூம் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது? ஒரு சென்டிமீட்டருக்கு ஒரு செகண்டுக்கு 2 பை சென்டிமீட்டர் கியூப் அளவுக்கு என்ன ஆகுது? வால்யூம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. சரி ஸ்டூடெண்ட்ஸ், இதில் எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? இப்போது இன்னொரு கொஸ்டினையும் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இதுலேயே வந்து எழுதிடலாம்னு நினச்சேன், பட் எழுத முடியல. சரியா? இப்போ பாருங்கள், அடுத்த கொஸ்டின் என்னன்னா ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் டேஞ்சன்ட். ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் டேஞ்சன்ட் drawn to the curve. கர்வ் எவ்வளவு? y is equal to 3x square minus 7x plus 5 at point 1,1 with the x axis கேட்குங்க. ஸோ டேஞ்சன்ட்னால என்ன பண்ணுவோம்? நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுனாலே எக்ஸ் ஆக்சிஸோடு தான் கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க. y is equal to 3x square minus 7x plus 5 கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போது எக்ஸ் ஆக்சிஸோட ஒரு ஆங்கிள் ஏற்படுது. இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். நம்ம கோடு இப்படி இருக்குதா வச்சுக்கோங்க, பேச்சுக்கு சொல்கிறேன், எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, இப்படி வச்சுக்க. ஸோ இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கிறோம். ரைட்டா? ஆக்சுவலாக ஒரு கோடு எக்ஸ் ஆக்சிஸோட உருவாக்கக்கூடிய ஆங்கிளை என்ன சொல்லுவோம்? நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்லோப்புன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸ்லோப் வந்து எம்னு எழுதலாம். இது tan தீட்டா அப்படின்னு வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இது நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க. இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க, m is equal to dy by dx அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ எம்முக்கு tan தீட்டான்றது ஒரு ஃபார்முலா இருக்குது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் m is equal to dy by dx அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். y is equal to 3x square minus 7x plus 5 இருக்குது. சாரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். இப்போ dy by dx 3 இன்ட்டு h ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 2x வரும். மைனஸ் 7 இன்ட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, 5 கான்ஸ்டன்ட் இல்லையா? 0 வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன வரும்? m is equal to 6x minus 7 வரும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? எந்த பாயிண்டில் கேட்குறாங்க? அட் த பாயிண்ட் 1,1. அதாவது தட் இஸ் x, y-ஓட வேல்யூ என்னது? 1,1ன்னு அர்த்தம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ m என்ன வரும் பாருங்கள், 6 into 1 minus 7. சரியா? 6 into 1 minus 7. ஸோ m is equal to 6 minus 7, that is equal to -1 வரும். சரிங்களா? அப்போ m is equal to -1 வரும். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா tan தீட்டாவோட வேல்யூ தான். அதாவது m is equal to tan தீட்டான்னு பார்த்தோம் இல்லையா? பாருங்கள், m is equal to tan தீட்டான்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ tan தீட்டாவோட வேல்யூ என்னது? -1. ஸோ நமக்கு ஆங்கிள் கேட்குறாங்க, வெறும் ஸ்லோப் மட்டும் கேட்கல, அந்த ஆங்கிள் கேட்குறாங்க. சரியா? அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், இந்த tan தீட்டான்றது இந்த மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இது என்னவா இருக்குன்னா மைனஸ் tan 45 டிகிரியாக இருக்கும். ஏன்னா tan 45 டிகிரியோட வேல்யூ ஒன்றுன்னு தெரியும், முன்னாடி மைனஸ் இருக்குனால மைனஸ் tan 45 டிகிரியோட வேல்யூ -1. சரியா? அப்போ இதை எப்படி கொண்டு வரலாம்? நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், tan 180 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் tan தீட்டான்னு தெரியும். சரியா? அப்போ tan 180 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ என்னது? 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் tan 45 டிகிரி. சரியா? அல்லது இது என்ன எழுதிக்கலாம்? tan 135 போட்டுக்கலாம். சரியா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னது? 135 டிகிரி. சரிங்களா? இதுதான் இதோடைய வேல்யூ. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அடுத்த கிளாஸில் சீக்கிரமே சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.